இன்று இருப்பது போலவே, இன்று பேசியது போலவே நாளையும் இருப்பார்கள் என்று யாரையும் எதிர்பார்க்காதீர்கள். பச்சோந்திகள் கூட எப்போது எந்த நிறத்திற்கு மாறும் என்று கண்டுகொள்ள முடியும். ஆனால் சில மனிதர்கள் தான் எப்போது என்னவாக மாறுவார்கள் என்பதை யாராலும் கண்டுபிடிக்கவோ கணிக்கவோ முடியாது. எதுவுமே தேவையில்லை என்று இருந்தவர்கள் நீயே போதும் என மாறுவதும், நீ மட்டுமே போதும் என்று இருந்தவர்கள் எதுவுமே தேவையில்லை என்று மாறுவதும் தான் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆகச்சிறந்த மாற்றம். சரி தவறு என்பதெல்லாம் அவரவர் வாழ்ந்த சூழ்நிலையும் கற்பிக்கப்பட்ட ஒழுக்கமும் அவரவர் வளர்ந்த விதமும் உருவாக்கியவைதான். உங்களின் சரி இன்னொருவருக்கு தவறாக கூட இருக்கலாம். உங்களுக்கு தவறு என்று தோன்றுவது மற்றவர்களுக்கு சரியாகவும் தெரியலாம். மனிதர்களின் தோற்றம் வேண்டுமானால் ஒரே மாதிரியாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரின் சிந்தனைகளும் செயல்களும் நொடிக்கு நொடி மாறக்கூடியவை என்பதுதான் நிதர்சனம். ஒருவரை விரும்புவதற்கு காரணங்கள் இருக்கிறதோ இல்லையோ, விரும்பிய ஒருவரை விட்டு விலகி செல்கிறீர்கள் என்றால் அதற்கான காரணத்தை ஆண்மையோடும் நேர்மையோடும் சம்பந்தப்பட்ட நபரிடம் சொல்லிவிட்டு பிரிந்து செல்லுங்கள். ஏன் பிரிந்தோம் என்றே தெரியாமல் பிரிந்து வாடுவது மரணத்தை விட கொடிய வேதனை. ஒருபோதும் அதை யாருக்கும் தந்து விடாதீர்கள். ஒருவரை பிடித்திருக்கிறது என்றால் அதை எப்படி நேரடியாக அவர்களிடமே சொல்கிறோமோ அதை போலவே பழகிய ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அதையும் முகத்திற்கு நேராக சொல்லிவிட்டு விலகுவதுதான் சரியானது. பழக ஆரம்பிக்கும் போது இருக்கும் தைரியமும் வீரமும் விட்டு விலகும் போது மட்டும் யாருக்கும் இல்லாததுதான் மிகப்பெரிய வருத்தங்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. குற்றங்களை மட்டுமே பெரிதுபடுத்தி பார்த்து கொண்டிருந்தால் சுற்றம் என்று நம்மோடு யாருமே இருக்க மாட்டார்கள். நாமும் குற்றமற்றவர்கள் இல்லை என்பதை முதலில் உணருங்கள். நாம் செய்த சில குற்றங்களை பிறர் மன்னிப்பதாலும் நம்மிடம் இருக்கும் சில குறைகளை எல்லோரும் மறப்பதாலும் தான் இன்னும் ஒரு சில உறவுகள் நம்மோடு ஒட்டி இருக்கின்றன என்பதே நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் எதற்காகவும் யாரையும் நம்பி இருக்காதீர்கள். ஏனெனில் இந்த நொடி நம்மோடு இருக்கும் யாரும் எப்போது நம்மை விட்டு விலகி செல்வார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. நம்பி ஏமாந்து தனிமரமாக நிற்பதை விட எப்போதும் தன்னம்பிக்கையோடு தனித்து இருப்பதே நல்லது. யாரை எந்த அளவுக்கு நம்ப வேண்டும் அல்லது நம்ப கூடாது என்பதை நம் மனமே நமக்கு சில அறிகுறிகளை காட்டி உணர்த்தும். அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு நிதானம் தேவை. நிதானம் இல்லாமல் எல்லோரையும் நம்பி கடைசியில் நிம்மதியை இழந்து தவிக்காதீர்கள். மற்றவர்களின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் தான் சொல்வது மட்டுமே சரி என்று நினைக்கும் மனிதர்களிடம் விவாதம் செய்வது வீணானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகி இருப்பதே நமக்கு நல்லது. நம் சிந்தனைகளும் செயல்களும் சரியானதாக இருந்தாலும் சில சில்லறைத்தனமான மனிதர்களிடம் சிக்கிக்கொண்டு நம் மனம் காயப்படும் போதுதான் புரிகிறது அவர்களிடம் கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் விலகியும் இருந்திருக்கலாம் என்று. தேவையில்லாமல் யாரையும் நெருங்கி விடாதீர்கள். பிறகு தேளாக மாறி நம்மை காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இதைவிட மிகப்பெரிய தவறு வேறு எதுவும் இருக்க முடியாது. யாரையும் முழுவதுமாக நம்பி உங்களின் சொந்த விஷயங்களையும் உங்களின் ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். பிறகு அதையே உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாற்றி உங்களையே அழிக்க முயற்சிப்பார்கள். அன்பு, காதல், பாசம், கோபம் என்று எல்லா உணர்வுகளும் வந்து போவதுதான் நம் வாழ்க்கையின் அனுபவம். அதில் முக்கியமான ஒன்றுதான் துரோகம். நாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறோம், நம் வலிமை என்ன, நாம் எப்படி உடைந்து விடாமல் இருக்கிறோம் என்பதெல்லாம் நமக்கு ஒருவர் செய்யும் துரோகத்தை எதிர்கொள்ளும் போதுதான் நாமே உணர முடியும். துரோகத்தையும் கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். ஒருவர் மீது நமக்கு எவ்வளவுதான் அன்பு இருந்தாலும் நம்மிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை பொறுத்துதான் நம்முடைய அன்பு மதிக்கப்படுகிறது. பாசத்தின் மதிப்பையே இன்று பெரும்பாலும் பணம் தான் தீர்மானம் செய்கிறது. இங்கு யாரை போலவும் யாரும் இருக்க மாட்டார்கள். ஒவ்வொருவருமே உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் தனித்துவமானவர்கள் தான். உருவத்தால் ஒற்றுமை இருக்க ஒரு சில வாய்ப்புகள் உண்டு. உள்ளத்தால் ஒருவரை போல் இன்னொருவர் இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் அவர்களைப் போல் இவர்கள் இல்லையே, இவர்களைப் போல் அவர்கள் இல்லையே என்று வருந்திக் கொண்டு நீ துன்பப்படாதே. நேற்று வரை அன்பாக பேசி
பழகியவர்கள் இப்போது நம்மை ஏதேதோ காரணம் காட்டி விலக நினைக்கிறார்கள் என்றால் அவர்களின் அன்பில் உண்மை இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான அன்பு என்பது எப்போதும் நம்மிடம் பேசுவதற்கு நேரத்தை உருவாக்கும். பொய்யான அன்புதான் நம்மிடம் பேசாமல் இருப்பதற்கு காரணத்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கும். நீங்கள் நினைப்பது போலவே உங்களோடு பழகும் எல்லோரும் நினைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்கு இருப்பது போலவே இங்கு அவரவர்களுக்கும் ஒரு கொள்கையும் குணமும் உண்டு. மற்றவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்றபடி எல்லாம் எப்படி நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ள முடியாதோ அதை போலத்தான் மற்றவர்களும் என்ற யதார்த்தமான உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். நெருக்கமானவர்களிடம் திடீரென இடைவெளி அதிகரித்தால் அந்த இடைவெளியை இன்னொருவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விலகிச் செல்ல முடிவெடுத்து விட்டவர்களை விரட்டி செல்லாதீர்கள். நீங்கள் கட்டாயப்படுத்தி அவர்களை உங்களோடு இழுத்து பிடித்து இருக்க வைத்தாலும் அந்த உறவு நீண்ட நாட்கள் உங்களோடு நிலைத்திருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பக்குவம் என்பது யாதெனில் நீங்கள் ஒருவருக்கு எத்தனை பிடித்தமானவராக இருந்தாலும் வாழ்க்கை முழுக்க எப்போதுமே பிடித்தமானவராக இருக்க போவதில்லை என்ற யதார்த்தத்தை உணர்தலே பக்குவம். மனதில் குடிகொண்டவர்கள் திடீரென்று மாயமாக மறையவும் செய்வார்கள். இப்போது நம்மோடு இருக்கும் எல்லோரும் எப்போதும் நம்மோடு இருப்பார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். யாரை எப்போது எங்கே அழைத்து செல்லும் என்பது காலத்திற்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரியும். இந்த உலகில் கஷ்டப்படுகிறவர்களை விட மற்றவர்களின் கஷ்டங்களுக்கு உதவி செய்பவர்கள் தான் தன் தூக்கத்தை கூட தொலைத்து விடுகிறார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்ட பிறகு வேறு ஒரு முகத்தை காட்டும் மனிதர்கள் இங்கு நிறையவே இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆசைப்பட்டதின் பின்னால் எல்லாம் அலைந்து வாழ்க்கையை இழந்து விடாதே. ஆசைகளுக்கு கண்கள் இல்லை, அது உன்னை நிச்சயம் நரகத்தில் தள்ளிவிடும். உண்மையான அன்பில் மட்டும் ஒன்றென கரைந்து விடு, அதுதான் உன்னை சொர்க்கத்தில் வாழ வைக்கும். என்ன செய்தாலும் எவ்வளவு செய்தாலும் நம்முடன் வாழும் ஒருவரை கூட நம்மால் முழுமையாக திருப்திப்படுத்தவே முடியாது என்பதுதான் மாபெரும் உண்மை. மற்றவர்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும், இனியாவது உங்களுக்காகவும் வாழுங்கள். நினைவில் வைத்து கனவில் காண்பதல்ல அன்பு, மனதில் வைத்து மரணம் வரை தொடர்வதே உண்மையான அன்பு. கூடுமானவரை தனிமையை தவிர்த்து விடுங்கள். உறவுகளோடும் மனமிட்டு பேசுங்கள். உறவுகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். அவமானம் நேர்ந்தால் அதை அலட்சியப்படுத்திவிட்டு அடுத்ததை நோக்கி நகருங்கள். வாழ்வில் வந்து போகும் துயரங்களை தூசியாக நினைத்து தொடைத்து விடுங்கள். இல்லை என்றால் மன அழுத்தத்திலேயே இருக்கும் வாழ்க்கையும் தொலைந்துவிடும். எப்போதும் மறக்காமல் இருப்பது உண்மையான அன்பு அல்ல. என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பதே உண்மையான அன்பு. அன்பானவர்களை எதற்காகவும் வெறுத்து விடாதீர்கள். நாம் நம்முடைய மனக்குறைகளை மற்றவர்களிடம் கூறுவதை எப்போது நிறுத்திக் கொள்வோம் என்றால் நாம் சொல்வதை கேட்பதற்கு ஒருவர் கூட தயாராக இல்லை என்ற கசப்பான உண்மை தெரிய வரும்போதுதான். நம் பிரச்சனைகளை பிறரிடம் சொல்வதை எப்போது நிறுத்திக் கொள்வோம் என்றால் நம் பிரச்சனையை ஆற்றுவதற்கும் தீர்வு காண்பதற்கும் இந்த உலகத்தில் நம்மை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று நம் அறிவு கண் திறக்கப்படும் போதுதான். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமானதல்ல, நமக்கு வரும் துன்பங்கள் உட்பட. யார் உங்களுக்கு எந்த துரோகத்தை செய்திருந்தாலும் விட்டு தள்ளுங்கள். யார் உங்களுக்கு எத்தனை காயங்களை தந்திருந்தாலும் மறந்துவிடுங்கள். அவர்களின் வினைகளுக்கு நிச்சயம் எதிர்வினை உண்டு, அதை காலம் பார்த்து கொள்ளட்டும். எதை நினைத்தும் வருந்தாமல் நீங்கள் இன்றைய நாளின் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். ஏனெனில் இந்த நாள் நமக்கு இன்னொரு முறை கிடைக்கப் போவதில்லை. நம்முடைய மகிழ்ச்சி மற்றவர்களின் கையில் இல்லை, அது நம் மனதில் தான் இருக்கிறது. நாயும் யானையும் நன்றிக்கு இலக்கணம், தேனி ஒற்றுமைக்கு இலக்கணம், உறவுகளோடு உண்பதற்கு காக்கை இலக்கணம். ஆனால் எவ்வளவோ நல்லவை மனிதனுக்குள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் பொறாமை, தற்பெருமை, சுயநலம், தலைக்கணம் இதுவே மனிதனுக்கு இலக்கணமாக மாறிவிட்டது இன்றைய உலகில். இருக்கும் வரையிலும் நம்மால் இயன்ற வரையிலும் தீயதை தவிர்க்க முயற்சி செய்வோம். உண்மையான உறவு என்பது இரத்தத்தால் மட்டும் உருவாகுவது அல்ல, அது இதயங்களால் உருவாகிறது. எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இதய
உள்ளத்திலிருந்து அன்பை கொடுப்பதுதான் உண்மையான உறவு. மற்ற எல்லோரும் உறவு என்ற பெயரில் நாடகம் ஆடுபவர்கள்தான். மௌனமும் ஒரு உரையாடல் தான். அது புரியும் இதயங்களுக்கு மட்டுமே கேட்கும். சில நேரங்களில் நமக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்களே நம்மை ஆழமாக காயப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்குத்தான் நம்மை எங்கே அடித்தால் எப்படி வலிக்கும் என்று நன்றாக தெரியும். உறவுகள் ஒரு கண்ணாடியை போன்றது. நீ எப்படி பார்க்கிறாயோ அப்படியே தெரியும். நீ அதில் சிரித்தால் அதுவும் உன்னை பார்த்து சிரிக்கும். நீ அதை முறைத்தால் அதுவும் உன்னை பார்த்து முறைக்கும். அன்பானவர்களை விட்டு விலகி இருந்தால் அதற்காக வருந்தாதீர்கள். சில நேரங்களில் விலகி இருப்பது கூட நெருக்கத்தை அதிகப்படுத்தும். உண்மையான உறவுகள் கண்ணுக்கு தெரியாத நூல்களால் பிணைக்கப்பட்டுள்ளன. அவை தூரம் மற்றும் நேரத்தால் அறுக்கப்படுவதில்லை. உண்மையான அன்புக்கு எல்லையே இல்லை. அது எதிர்பார்ப்புகளையும் தாண்டி நிற்கும். நம் வாழ்க்கையில் வந்து போகும் சில மனிதர்கள் நல்ல புத்தகங்களை போன்றவர்கள். நம் வாழ்க்கை புத்தகத்தில் அவர்கள் சில பக்கங்களில் மட்டுமே இருந்தாலும் அவை ஒருபோதும் மறக்கவே முடியாதவை. சிலர் தந்த காயங்களையே நினைத்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். நீங்கள் இங்கு தனியாக இல்லை. இங்கு பலரும் உங்களைப் போலவே உறவுகளால் காயங்களை அனுபவித்து இருக்கிறார்கள். அதிலிருந்து மீண்டும் வந்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லா பயணங்களும் இலக்கை நோக்கியதல்ல. சில பயணம் உங்களை பற்றியது. உறவுகளில் ஏற்பட்ட காயம் உங்களை உள்நோக்கி பார்க்கவும் உங்களை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். சில நேரங்களில் உறவுகள் பற்றிய உங்கள் பார்வையை மாற்றுங்கள். எல்லாவற்றையும் உடனடியாக சரி செய்ய வேண்டிய அவசரம் இல்லை. சில நேரங்களில் சிறிது இடைவெளி எடுத்துக்கொள்வதும் அந்த விஷயங்கள் தானாகவே சரியாகி வர அனுமதிப்பதுமே நல்லது. மன்னித்தல் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் அது உங்களை மன அழுத்தத்தில் இருந்து விடுவிக்கும் ஒரு சக்தி என்பதை மறந்து விடாதீர்கள். மற்றவர்களை மன்னிப்பது மட்டுமல்ல, உங்களை நீங்களே மன்னிப்பதும் மிகவும் முக்கியம். ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்புதான். நீங்கள் இப்போது அனுபவிக்கும் இந்த காயம் ஒரு புதிய வலிமையான உறவுக்கு வழிவகுக்கலாம். அல்லது உங்களை நீங்களே நன்றாக புரிந்து கொள்ள உதவும் ஒரு பாடமாகவும் இருக்கலாம். வலிமையான உறவுகள் கூட சில நேரங்களில் உடைந்து போகலாம். இதில் முக்கியமானது என்னவென்றால் அதை சரி செய்ய முயற்சிப்பதும் அதிலிருந்து கற்றுக்கொள்வதும் தான். உறவுகள் உடைந்தாலும் நீங்கள் உடைந்து விடாமல் இருங்கள். நாம் சுமந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வடுவும் ஒரு கதை சொல்கிறது. காயம் பட்ட ஒவ்வொரு உறவும் ஒரு பாடத்தை விட்டு செல்கிறது. அந்த வடுக்கள் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, நீங்கள் கடந்து வந்த வலிமையின் சான்றுகள். ஒவ்வொரு வடுவும் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறது. நீங்கள் எப்படி தாங்கினீர்கள், எப்படி வளர்ந்தீர்கள் என்று. சில நேரங்களில் சிறந்த பதில் மௌனம்தான். எல்லோருடைய கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டியதில்லை. எல்லா காயங்களுக்கும் உடனடியாக எதிர்வினையாற்ற வேண்டியதும் இல்லை. உங்களின் மௌனம்தான் சில நேரங்களில் அமைதியையும் தெளிவையும் தரும். ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய ஆரம்பம். ஒரு உறவு முடிவுக்கு வருவது வாழ்க்கையின் முடிவல்ல. உங்கள் வாழ்வில் அது ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம். புதிய வாய்ப்புகள், புதிய உறவுகள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். போனவர்களை விட்டுவிட்டு போக வேண்டிய பாதையை மட்டும் கவனத்தில் நிறுத்துங்கள். தனிமை ஒரு சாபம் அல்ல, அது ஒரு வாய்ப்பு. காயப்பட்ட உறவுகள் தான் சில நேரங்களில் தனிமையை பரிசாக தருகின்றன. அந்த அமைதியான தருணங்களில் தான் உங்களை நீங்களே ஆழமாக புரிந்து கொள்ளவும் முடியும். உங்கள் பலம் என்னவென்று, உங்கள் தேவைகள் என்னவென்று கண்டறிய முடியும். உங்களை மீண்டும் கட்டி எழுப்ப அது ஒரு பொன்னான வாய்ப்பு. மன்னிப்பு விடுதலை அளிக்கும், பழிவாங்குதல் சிறைப்படுத்தும். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது நீங்கள் அவர்களுக்கு செய்யும் தயவல்ல, உங்களுக்கே நீங்கள் அளிக்கும் விடுதலை. பழி உணர்வு உங்களை சிறைப்படுத்தும், மன்னிப்பு உங்களை எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற நிறைய மோட்டிவேஷனல் வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.